ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஈஸி கிராஃப்டில் இந்த பேப்பர் பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கலர் பேப்பரில் செஞ்ச பர்ஸ். இது டிசைனர் ஷீட்டில் செஞ்சது. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா சார்ட் இல்லை ஓல்டு இன்விடேஷன் கார்டு கூட அதில் கூட நாம் இந்த மாதிரி பர்ஸ் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர் பேப்பரில் 10 and 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 20 சென்டிமீட்டரில் லைன் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு சைடும் மார்க் பண்ணதில் ஒரு ஃபோல்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டர் லைன் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரெண்டு பார்ட் கிடைக்கும். இதை இப்படி ஜிக்ஜாக்காக ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ 10 into 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபோல்ட் பண்ண ரெண்டு பார்ட்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 10 into 10 சென்டிமீட்டர் கட் பண்ண பீஸை ஸ்டிக் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் இந்த பக்கமாக ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஃபோல்ட் பண்ண ரெண்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் இந்த பீஸ் அடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுத்த பீஸ் ஸ்டிக் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ண 6 பீஸையுமே அடுத்தடுத்த ஃபோல்டில் ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஒரு ஃபோல்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஃபோல்டு திரும்ப பண்ணணும். இல்லாட்டி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உடனே அடுத்தடுத்து செஞ்சு காட்டுறேன். 10 into 10 சென்டிமீட்டர்ன்றது நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த அளவு எடுத்திருக்கேன். நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எத்தனை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்ட்டிஷனும் இப்போது 5 பார்ட்டிஷன் வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நமக்கு எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ அத்தனை ஃபோல்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். 2, 4, 6 அது மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட் பீஸை ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கலர் ஷீட்டில் 10 into 10, 5 into 10, 10 into 10, 3 into 10 இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஒன்று ஃப்ரண்டில் கவர் ஆகும், அடுத்தது பாட்டம் பார்ட்டு, நெக்ஸ்ட்டு பேக் சைடு. 3 into 10 இந்த டாப்பில் வந்துடும். அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் அதுக்கு ஒரு 4 into 10 எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் எனக்கு லென்த் பத்தலை, ஸோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து கீழே ஸ்டிக் பண்ணக்கூடாது. இப்போ பேக் சைடு ஸ்டிக் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணுற பார்ட் மட்டும் சைடில் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன பீஸ் இதையும் முன்னாடி சென்டராக வர்ற மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்து இந்த பார்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு சின்ன பீஸ் அதையும் இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணோம்னா கரெக்டாக ஸ்டிக் பண்ணலாம்.
2 எண்டில் மட்டும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் ஸ்டிக் பண்ணுறேன். நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர்லேயே ஒரு போ பண்ண போகிறோம். இதுக்கு 7 x 7 சென்டிமீட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சிட்டேன். இப்போ 4 ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணணும், எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் கொஞ்சமாக ஒரு கர்வ் கட் பண்ணிக்கிறேன், வரைஞ்சிட்டு கட் பண்ணுறேன். சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 எண்டையும் எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இப்போ சென்டரில் ஏதாவது பீட்ஸ் இருந்தால் கூட நம்ம ஸ்டிக் பண்ணலாம். நான் இப்போது கலர் பேப்பர்லேயே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை ஸ்டிக் பண்ணிட்டேன். இங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிறேன். இந்த போ நாம் ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு வேணுமோ அவ்வளோ பெரிய ஷீட் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இதை இப்போது சென்டரில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம பேப்பர் பர்ஸ் ரெடி. இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் செஞ்ச பர்ஸ். இது 80 to 10 சென்டிமீட்டர் அளவு எடுத்து செஞ்சது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.